ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வரேன்னா, இன்றைக்கி விஜய் சித்ராவோட பிறந்தநாள். இன்றைக்கி நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனசார கூறிக்கிறேன். இன்றைக்கி அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தொலைவில் இருந்தாலும் இன்றைக்கி என் கூட இருக்கிறதா தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்களும் என்னாலேயே மறக்க முடியல. அவங்க தாய் தகப்பனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி அவங்க எவ்வளோ ஆசை அவங்க பொண்ணை பெற்று வளர்த்து நம்ம பொண்ணு ரொம்ப பூரிப்படைகிற அளவுக்கு அவங்க எவ்வளோ நல்ல விதத்தில் வளர்த்து அவங்க கூடயே வச்சு இப்போ அழகு பார்த்துருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பொண்ணை பிரிஞ்சு அவங்க இருக்காங்க. அவங்க இல்லாமல் இன்றைக்கி நம்மளும் இருக்கோம். அவங்க நடிப்பை பார்க்க முடியாமல் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப எனக்கு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறது அவங்கள்ட்ட இருந்து தான். தைரியம்னா என்ன, ஒரு போல்டாக எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி அவங்க இல்லை, அது நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க இல்லாத இந்த நாளில் நான் அவங்களுக்கு பிறந்தநாள் சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப தான் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சொல்லணும்ல, எனக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள்னால் அதை மறக்க முடியாது. இன்றைக்கி ஏன் பிறந்தநாள் என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவளோட பிறந்தநாள் எனக்கு நல்லா தெரியுது. அவங்க மறக்க முடியாது. மே 2ன்னா அவளுக்கு பர்த்டே. இது மட்டும்தான் என் மனசில் இருக்குது. சரி மக்களே, மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்து போயிடுது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை சேரும். வீடியோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி போடணும், என்ன மாதிரி வீடியோ போடணும், எப்படி பேசணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சரி மக்களே, மீண்டும் சந்திப்போம் நாளை புதிய வீடியோவுடன். பாய்.